மாற்று கருத்தும் இல்லை. கல்விக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அதில் அதிமுகவிற்கு உடன்பாடு உண்டு. ஆனால் செய்கின்ற நீங்கள் சுத்தமாக செய்ய வேண்டும். நாம் நன்றாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அறநிலைத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுகின்றீர்கள். ஏன் அது முதலமைச்சர் தொகுதியான குளத்தூரிலும் கனிமொழி அவர்களுடைய தொகுதியான தூத்துக்குடியில் மட்டும் கட்ட வேண்டும்? ஏன் மற்ற இடங்களில் கட்டவில்லை? இவையெல்லாம் தான் மற்றவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் தான் முதலில் சந்தேகத்திற்கு வழிவகுப்பதே. அதை விட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்லாமல் நீங்கள் பிரச்சனையை திசை திருப்பி மடைமாற்றி மக்களை குழப்பி கொண்டிருப்பது ஒரு அநாகரிகமான அரசார்கள். நீங்கள் உடனடியாக கேவலமான விஷயம் இல்லையா? ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார், அதற்கு மாற்று கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், முடிந்து விட்டது. அதற்காக அங்கே படித்து கொண்டிருக்கிற மாணவர்களை தூண்டிவிட்டு போராட வைப்பது, சிலரிடம் பேட்டி எடுத்து ஏதோ எடப்பாடியாருக்கு எதுவுமே தெரியாது என்பதை போல ஒளிபரப்ப வேண்டியது, அவர் கல்விக்கு எதிரானவர் என்பதை போல சித்தரிக்க வேண்டியது, இதெல்லாம் என்ன? இதுதான் உங்களுடைய வழிமுறையா? 4 ஆண்டுகள் ஆண்ட பிறகு சரி, நான் கேட்கிறேன், எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டுகள் 2 மாதம் முதலமைச்சராக இருந்தார். இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அதைவிட கூடுதலாகவே இருந்து விட்டார். இந்த இருவருக்கும் இடையே ஒரு ஒப்பீடு செய்யுங்கள். உங்களுக்கு நீங்கள் எப்போதும் கேட்பது போல நாங்களும் கேட்கிறோம். உங்களுக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், வலிமை இருந்தால், நீங்கள் எடப்பாடியார் அவர்களுடைய அந்த 4 ஆண்டு 2 மாதங்கள், இப்பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய இந்த காலகட்டங்கள், 2 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட கல்லூரிகளின் எண்ணிக்கை, அதை பட்டியலை வெளியிடுங்கள். எனக்கு தெரிந்து எடப்பாடியார் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்தார். நீங்கள் 0. உண்மைதானே? மற்ற விவரங்கள், புள்ளி விவரங்கள் என்னிடம் இல்லை. எதையாவது அள்ளிவிட வேண்டும் என்பது எனக்கு அவசியமும் இல்லை. நான் கேட்கிறேன், உங்களிடம் ஊடகம் இருக்கிறது, உங்களுக்கென்று பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக நீங்கள் புள்ளி விவரத்தோடு வெளியிடுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது கோவில் பணத்தில் கல்லூரிகள் கட்டக்கூடாது என்று கூறினாரா இபிஎஸ் என்பது குறித்து தான் இந்த காணொளியில் விளக்கமாக விரிவாக பேச இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இபிஎஸ் பேசிய அந்த காணொளியை நமது மேடையில் காண்போம். கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில் பணம் இருந்தது, பொறுக்க முடியல. நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்க. அது சொன்ன வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயிலை கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேண்டும், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க, இது ஏங்க கோயில் அறநிலைத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? கல்விக்கு வேண்டாம்னு சொல்லல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்ல. காணொலியை பார்த்த அனைவருக்கும் மிக தெளிவாக புரிந்திருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் என்ன பேசினார் என்று. நண்பர்களே, அவர் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். பேசுவதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கையாக அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். இதை நான் சொன்னால் கூட இதை வேறு மாதிரியாக திரித்து பேசுவார்கள், வேறு பிரச்சனையை கிளப்புவார்கள் என்று கூறிதான் அந்த பிரச்சனையவே அவர் இங்கே குறிப்பிடுகிறார். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன நோக்கத்தில் அதை பேசினார், எதற்காக பேசினார் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு அவர் அந்த செய்தியை பேசியவுடன் உடனடியாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஊடகங்களும் அந்த ஊடகங்களில் வந்து பேசுகின்ற சில பத்திரிகையாளர்களும் நடுநிலையாளர்களும்
குய்யோ முறை என்று குதிக்கிறார்கள். ஏன் குதிக்கிறார்கள்? அப்படி அவர் என்ன பேசிவிட்டார்? இப்போது எல்லோரும் தான் அந்த காணொலியை பார்த்தோம். அவர் மிக தெளிவாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்? திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கோவிலை கண்டாலே கண்ணை உறுத்தும் போல, அதிலிருந்த பணத்தை பார்த்தால் அவர்களுக்கு கண்ணை உறுத்தும் போல என்று அவர் பேச்சை தொடங்குகிறார். அது உண்மைதானே? உங்கள் வரலாறு அதைத்தானே சொல்கிறது. உங்களுடைய நடவடிக்கைகள் அதைத்தான் சொல்கிறது. அதைத்தான் அவரும் குறிப்பிடுகிறார். அவர் எந்த இடத்தில் கோவில் பணத்தை வைத்து கல்லூரிகள் கட்டக்கூடாது என்று சொன்னார்? யாராவது திராவிட முன்னேற்றக் கழகத்திலோ அல்லது அதன் கூட்டணி கட்சிகளிலோ அல்லது ஊடகங்களிலோ அல்லது தனி மனிதராக இருந்தாலும் பரவாயில்லை, நேருக்கு நேராக உங்களோடு விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். இபிஎஸ் அவர்கள் எந்த இடத்தில் கோவில் பணத்தில் கல்லூரிகள் கட்டக்கூடாது என்று சொன்னார்? அல்லது கோவில் பணத்தில் கல்லூரிகள் கட்டுவது தவறு என்று சொன்னார்? அதையாவது சொல்லுங்கள். இது என்ன மாதிரியான ஒரு விளையாட்டு, வார்த்தை ஜாலம்? உங்களுக்கு உங்களுடைய சாதனைகளை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வழி இல்லை என்றால் யாராவது ஏதாவது பேசுவார்களா என்று காத்திருக்க வேண்டியது. ஏதாவது ஒரு வார்த்தை கிடைத்து விட்டால் அதை பிடித்து கொண்டு அதை அப்படியே திசை மாற்றி அப்படியே மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி உங்களுக்கு தேர்தலிலே வாக்கு விழுக வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்வதா? இது என்ன ஒரு அநாகரிகமான செயல்? அவர் இந்த செய்தி ஒரு பேசும் பொருளாக ஆன பிறகு இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் ஒரு பட்டியலை வெளியிடுகிறார்கள். அதில் ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகள் என்று ஒரு பட்டியலை வெளியிடுகிறார்கள். அதன் நோக்கம் என்ன? இபிஎஸ் ஏதோ எந்த தகவலும் தெரியாதவர், அவர் தெரியாமல் பேசிவிட்டார் என்பதாக எடுத்துச் சொல்வதற்கா? அல்லது தேவையற்ற ஒரு செய்தியை இபிஎஸ் பேசுகிறார் என்று சொல்வதற்கா? இவர்களுடைய நோக்கம் என்ன? அந்த பட்டியலை, அவர்கள் வெளியிட்ட பட்டியலை நானும் இங்கே படிக்கிறேன். நன்றாக பாருங்கள். 1963 அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கலைக்கல்லூரி திண்டுக்கல், இதுதான் முதலில் அவர்கள் துவங்குகின்ற கல்லூரி. அதன் பிறகு ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி திருநெல்வேலி, அதன் பிறகு பூம்புகார் கல்லூரி நாகப்பட்டினம். இந்த கல்லூரிகள் மூன்றுமே 63-64 பக்தாவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது துவங்கப்பட்ட கல்லூரிகள். அப்பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்த நிலை என்ன? 60 ஆண்டுகளுக்கு முன் இருந்த நிலை, அங்கே யாரிடம், ஒரு செல்வந்தரிடம் பணம் இருந்தாலும், ஒரு நிர்வாகத்திடம் பணம் இருந்தாலும், ஒரு கோவிலில் பணம் இருந்தாலும், கல்வி காரியங்களுக்கு அந்த கோவில் நிர்வாகத்தால், அந்த பகுதியில் உள்ள பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தினுடைய உதவியை கேட்டு, அரசாங்கத்திடம் நிலங்களை கேட்டு சில உதவிகளை பெற்று அப்படி கல்லூரிகளை துவங்கினார்கள். இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. அப்படித்தான் துவங்கப்பட்டது. அப்படி துவங்கப்பட்ட கல்லூரிக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? பக்தாச்சலம் அவர்கள் நான்கு கல்லூரிகள், மொத்தம் 63 1, 64 2, 65 1. 65 தொடங்கப்பட்ட கல்லூரி ஸ்ரீதேவி குமாரி மகளிர் கல்லூரி கன்னியாகுமரி. இந்த 4 கல்லூரிகள் துவங்கப்படுகிறது. அதன் பிறகு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 1970 அதே திண்டுக்கல்லில் மகளிருக்கென்று ஒரு கல்லூரியை அதே நிர்வாகம் துவங்குகிறது. இதுதான் அதனுடைய வரலாறு. அதன் பிறகு யாரும் புதிதாக கல்லூரிகள் துவங்கவில்லை. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் கூட அங்கே இன்னொரு தொழில் பிரிவு படிப்பு தான் துவங்கப்படுகிறது. அதாவது அவர்கள் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு மகளிருக்கென்று ஒரு கல்லூரியை தொடங்குகிறார்கள். அதன் பிறகு அதில் சில தொழில்நுட்ப கல்லூரியை கொண்டு வருகிறார்கள். அதுதான் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நடந்தது. இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அது கூட நடக்கவில்லை. அங்கே கூடுதலாக ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது. அதை முதலமைச்சர் என்கின்ற முறையில் அவர் அதை திறந்து வைத்தார். ஏன் திறந்து வைக்கக்கூடாது? முதலமைச்சர் எல்லாவற்றுக்கும் முதலமைச்சர் தானே. அவர் என்ன கல்விக்கு எதிரானவரா? அவருடைய கொள்கை என்ன? கோவில் பணத்தில் கல்லூரிகள் கட்டக்கூடாது, கல்வி போதிக்கக்கூடாது என்பதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை? அல்லது எடப்பாடியார் அவர்களுடைய நிலைப்பாடு? இல்லை. அன்றவர் முதலமைச்சராக இருந்தால் அந்த நேரத்தில் கூடுதலாக ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது, அதை திறந்து வைத்தார். இவர்களைப் போல்
திட்டமிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் 2021 இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். வந்தவுடன் இவர்கள் அறிவித்தது என்ன? இந்த பணத்தை எடுத்து இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கின்ற இந்த கோவில் பணங்களை எடுத்து முதல் கட்டமாக 10 கல்லூரிகளை கட்டப்போகிறோம் என்று இவர்கள் தான் அறிவித்தார்கள். அதுதான் எல்லோருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. என்ன திடீரென்று ஒரே நேரத்தில் இந்த பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்ட வேண்டும் என்கிறார்களே? ஒருவேளை இந்த பணத்தை எல்லாம் குறைத்து இந்த அமைப்பினுடைய வலிமையை குறைக்க பார்க்கிறார்களா? ஏனென்றால் செய்பவர்கள் அப்படி. வேறு யாரும் செய்திருந்தால் அந்த கேள்வி அந்த பக்தர்களிடம் அல்லது இந்து மக்களிடம் எழுந்திருக்காது. செய்தது திமுக, அதனால் அந்த சந்தேகம் எழுந்தது. இதுதான் உண்மை. மற்றபடி இதில் அதிமுகவிற்கோ எடப்பாடியாருக்கோ எந்த மாற்று கருத்தும் இல்லை. கல்விக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அதில் அதிமுகவிற்கு உடன்பாடு உண்டு. ஆனால் செய்கின்ற நீங்கள் சுத்தமாக செய்ய வேண்டும். நாம் நன்றாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அறநிலைத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுகின்றீர்கள். ஏன் அது முதலமைச்சர் தொகுதியான குளத்தூரிலும் கனிமொழி அவர்களுடைய தொகுதியான தூத்துக்குடியில் மட்டும் கட்ட வேண்டும்? ஏன் மற்ற இடங்களில் கட்டவில்லை? இவையெல்லாம் தான் மற்றவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் தான் முதலில் சந்தேகத்திற்கு வழிவகுப்பதே. அதை விட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்லாமல் நீங்கள் பிரச்சனையை திசை திருப்பி மடைமாற்றி மக்களை குழப்பி கொண்டிருப்பது ஒரு அநாகரிகமான அரசியல். இங்கே யாரும் கல்விக்கு எதிரானவர்கள் அல்ல. அதே சமயம் அதிமுக என்பது கல்வியை போன்று பக்தியையும் போற்றுகிற ஒரு இயக்கம். அதுதான் எங்களுடைய தலைவர்கள் சொல்லித்தந்தது. நீங்கள் பக்தி வளர்வதற்கு அல்லது இங்கே இருக்கின்ற மதங்களில் ஒரு சில மதங்களுக்கு ஆதரவாகவும் ஒரு சில மதத்திற்கு எதிராகவும் செயல்படுவதைத்தான் அதிமுக எதிர்க்கிறது, அதை கண்டிக்கிறது. அதை நாங்கள் செய்வோம். ஆனால் நீங்கள் பிரச்சனையை திசை திருப்புவதைத்தான் மக்கள் நம்ப மாட்டார்கள். நீங்கள் உடனடியாக கேவலமான விஷயம் இல்லையா? ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார், அதற்கு மாற்று கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், முடிந்து விட்டது. அதற்காக அங்கே படித்து கொண்டிருக்கிற மாணவர்களை தூண்டிவிட்டு போராட வைப்பது, சிலரிடம் பேட்டி எடுத்து ஏதோ எடப்பாடியாருக்கு எதுவுமே தெரியாது என்பதை போல ஒளிபரப்ப வேண்டியது, அவர் கல்விக்கு எதிரானவர் என்பதை போல சித்தரிக்க வேண்டியது, இதெல்லாம் என்ன? இதுதான் உங்களுடைய வழிமுறையா? 4 ஆண்டுகள் ஆண்ட பிறகு சரி, நான் கேட்கிறேன். எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டுகள் 2 மாதம் முதலமைச்சராக இருந்தார். இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அதைவிட கூடுதலாகவே இருந்து விட்டார். இந்த இருவருக்கும் இடையே ஒரு ஒப்பீடு செய்யுங்கள். உங்களுக்கு நீங்கள் எப்போதும் கேட்பது போல நாங்களும் கேட்கிறோம். உங்களுக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், வலிமை இருந்தால் நீங்கள் எடப்பாடியார் அவர்களுடைய அந்த 4 ஆண்டு 2 மாதங்கள், இப்பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய இந்த காலகட்டங்கள், 2 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட கல்லூரிகளின் எண்ணிக்கை, அதை பட்டியலை வெளியிடுங்கள். எனக்கு தெரிந்து எடப்பாடியார் அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்தார். நீங்கள் 0. உண்மைதானே? மற்ற விவரங்கள் புள்ளி விவரங்கள் என்னிடம் இல்லை. எதையாவது அள்ளிவிட வேண்டும் என்பது எனக்கு அவசியமும் இல்லை. நான் கேட்கிறேன், உங்களிடம் ஊடகம் இருக்கிறது, உங்களுக்கென்று பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக நீங்கள் புள்ளி விவரத்தோடு வெளியிடுங்கள். எடப்பாடியாரை விட ஸ்டாலின் கூடுதலாக அரசு நிதியிலிருந்து கல்லூரிகளை கட்டியிருக்கிறார், தொழில்நுட்ப கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறார், மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கின்றார். அதோடு சேர்த்து கொஞ்சமாக இந்த அறநிலைத்துறை மூலமாகவும் செய்திருக்கிறார். இதை பற்றி அவர் குறை சொல்லலாமா என்று நீங்கள் எடப்பாடியாருடைய சாதனையை விட கூடுதலாக செய்ததை மக்களிடம் எடுத்து சொல்லி அதிமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்யுங்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு அதன் மூலியமாக அரசியல் செய்வது என்பது அநாகரிகமானது, கேவலமானது. இப்படியெல்லாம் அரசியல் செய்து அந்த ஆட்சி பீடத்தில் அமர வேண்டிய அவசியம் யாருக்கும் இங்கே கிடையாது. அதற்காக ஒன்றும் அதிமுக இல்லை. அதே போல் திமுகவையும் அண்ணா அவர்கள் அதற்காக ஆரம்பிக்கவில்லை. உங்களுடைய பதவி ஆசைக்காக இப்படியெல்லாம் நீங்கள் அரசியல் செய்வது அண்ணாவை அவமதிப்பது. அதை முதலில் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்த பிறகு இங்கே இவர்கள் செய்வது வார்த்தை விளையாட்டு மட்டும்தான். வந்தவுடன் 2 வார்த்தைகளை பிடித்து கொண்டார்கள், ஒன்றிய அரசு, பிறகு அதிமுக, பாஜக உள்ளே வந்துடும். இந்த வார்த்தைகளை வைத்து தான் இவ்வளவு நாள் வண்டியை ஓட்டினார்கள். இப்பொழுது அந்த வண்டி சரியாக ஓடவில்லை, சக்கரங்கள் கலண்டு விழுகப் போகிறது. உடனடியாக புது புது வார்த்தைகளை தேடி ஓடுகிறார்கள். எப்படிடா இந்த மக்களை திசை திருப்பலாம்,
எப்படி மடைமாற்றலாம், எப்படி நாம் மக்களை மீண்டும் ஏமாற்றி இந்த அரியணையில் உட்காரலாம் என்று அழைகிறார்கள். அதுதான் இவர்களுடைய நோக்கத்தை காட்டுகிறது. இதற்கு இங்கே இருக்கின்ற சில ஊடகங்களும் உடந்தை. ஏன் இவர்களுக்கு தெரியாதா? அவர்கள் எடுத்து பேச வேண்டியது தானே. எதிர்க்கட்சித் தலைவர் என்ன கேட்கிறார்? நீங்கள் கல்வித்துறையில் சரியாக நிர்வாகம் செய்கிறீர்களா? தமிழ்நாட்டில் 180 கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கிறது. சரியாக பாதிக்கு மேல், அதாவது 96 கல்லூரிகளில் தற்பொழுது இன்றைய தேதிக்கு முதல்வர்கள் இல்லை, பிரின்சிபல் இல்லை. இதுதான் நீங்கள் கல்வியை வைத்திருக்க லட்சணம். இதை சுட்டி காட்ட மாட்டாங்களா? இதை கேட்க மாட்டாங்களா? இன்னும் பல பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் செய்யவில்லை, ஒப்பந்த ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யவில்லை, அவர்களுக்குரிய ஊதியம் வழங்கப்படவில்லை, பல இடங்களில் ஊதியம் வழங்கப்படவில்லை என்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. எடப்பாடியார் அவர்கள் பேசிய அந்த கருத்து என்ன? இப்போது பெரியார் அவர்கள் கடவுள் குறித்து விமர்சித்தார், மொழி குறித்து விமர்சித்தார். ஆனால் நாம் ஏன் பெரியாரை மதிக்கின்றோம்? அவர் பேசியதோட நோக்கம் அது இல்லைங்க. அவர் மக்களுடைய நலனுக்காக பேசினார். அவர் பிரச்சனையை பேசிய விதம் வேறு, புரிந்து கொண்ட விதம் வேறு. அவர் இதற்காகத்தான் பேசினார் என்று பெரியாருடைய பேச்சிற்கும் அவருடைய செயலுக்கும் நாம் ஒரு நியாயம் கற்பிக்கிறோமா இல்லையா? அதுதானே இங்கும் பொருந்தும். எடப்பாடியார் எதற்காக அதை இங்கே பேசினார்? உங்களுடைய ஆட்சியில் கல்வித்துறையின் லட்சணம் எப்படி இருக்கிறது? நீங்கள் கல்வித்துறையை எப்படி வைத்திருக்கின்றீர்கள்? எதற்காக அரசு அதிக நிதிகளை கல்வித்துறைக்கு ஒதுக்கவில்லை? ஏன் புதிய புதிய கல்லூரிகளை கட்டவில்லை என்பதுதான் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவரின் கேள்வி. அதற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் நீங்கள் பிரச்சனையை திசை திருப்புகின்றீர்கள். நீங்கள் என்னதான் திசை திருப்பினாலும், என்னதான் பாஜக என்று கோஷம் போட்டாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இங்கே அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவரவர் கட்சி என்று வரும்பொழுது அவரவர் கொள்கையோடு தான் இருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இங்கே மக்களுக்கான நலத்திட்டங்களை, மக்களுக்கான முன்னேற்றங்களை யார் செய்திருக்கிறார்கள் என்று தான் பார்ப்பார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 2 தேசிய கட்சிகளில் காங்கிரஸ், பாஜக, இந்த 2 கட்சிகளில் காங்கிரஸை விட பல மடங்கு நல்ல கட்சி தான் பாஜக. அதை ஆதாரபூர்வமாக நடைமுறையில் நடந்த விஷயங்களின்படி நம்மால் நிரூபிக்க முடியும். அந்த அடிப்படையில் அதிமுக தேர்தல் உடன்பாடு செய்திருக்கிறது, அவ்வளவுதான். உங்களைப் போல் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து நமது தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவிக்கவில்லை, நமது வளங்களையெல்லாம் சுரண்டுவதற்கு கையெழுத்து போட்டு கொடுக்கவில்லை, கச்சத்தீவை தாரை வார்க்கவில்லை. அதிமுக மக்களுக்கு விரோதமாக எதையும் செய்யவில்லை, இனிமேலும் செய்யாது. ஆகவே இந்த வார்த்தை விளையாட்டில் திசை திருப்புகின்ற வேலையெல்லாம் விட்டுவிட்டு மக்களிடம் உருப்படியான உங்கள் வாக்குறுதிகளை சொல்லுங்கள், நீங்கள் செய்த சாதனைகளை சொல்லுங்கள். அதுதான் நாகரிகமான அரசியல். செய்வீர்கள் என்று இன்னும் நம்புகிறோம். தமிழக மக்கள் நம்புகிறார்கள். நன்றி, வணக்கம்.